அனைவருக்கும் வணக்கம். எனக்கு விமர்சிக்கலாமாக பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் ரெஸ்பெக்ட் த எல்டர்ஸ். பெரியவர்களை மதிப்பது. இப்படி ஒரு நல்ல பண்பு இருக்குன்னே நெறைய பேருக்கு இந்த காலத்துல தெரியாமயே போயிடுச்சுங்க. நம்ம மனசுல ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, அது முக்கியமான விஷயம் நம்மள ஒருத்தவங்க மதிக்காம இருக்கிறது தான். அதுவும் சின்னவங்களா இருக்கவங்க நம்மள மதிக்கல அப்படின்னாவோ, இல்ல நம்ம பெரியவர்கள சரியா மதிக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றதோ, இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம மனநலன்ல ரொம்ப ரொம்ப உறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஒரு மரம் உயரமா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு வலுவான வேர் தான் தேவை. அதேபோல ஒரு குடும்பத்துல, ஒரு சமூகத்துல உயர்ந்து நிக்கணும் ஒரு குடும்பம் அப்படின்னா, அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவர்கள் அப்படின்றவங்க தான் வேர்கள்ங்க. அவங்க நல்லபடியா இருந்தா தான் அந்த குடும்பமும் உயர்ந்து நிக்கும். எப்ப ஒரு குடும்பத்துல தாத்தா, பாட்டியோ இல்ல பேரண்ட்ஸோ சரியா இல்லையோ, அப்ப அந்த குடும்பம் தழைச்சு வளரவே வளராது. பெரியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ சொல்லலாம் முக்கியமா. இல்ல நம்மளோட தாத்தா, பாட்டிய சொல்லலாம். இல்ல நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்கள சொல்லலாம். இல்ல அனுபவம் வாய்ந்த நம்மளோட வெல் விஷர்ஸ சொல்லலாம். இவங்க எல்லாமே நம்ம பெரியவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குரிய மரியாதைய நம்ம குழந்தைகளோ, இல்ல நம்மளோ குடுக்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அவங்களோட மரியாதைய குடுக்கறது இல்லங்க. மரியாதைய எதிர்பார்க்குறாங்களே தவிர, குடுக்கறதில்ல. யாருமே சரியா செய்யறதில்ல. ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, பெரியவங்கள்லாம் வந்தாங்கன்னா, குழந்தைங்களுக்கு உடனே ஏஞ்சு நின்னு மரியாதை செலுத்தணும் அப்படிலாம் சொல்லிக் குடுத்துருக்கோம். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா, "ஹலோ அங்கிள், ஹலோ ஆன்டி" அவ்வளோதான் அவங்க சொல்லக்கூடிய மரியாதை. அப்படின்ற அளவுக்கு நம்மளே குறைச்சுட்டே வந்துட்டோம். இந்த மரியாதை அப்படின்றது ஏன் குடுக்கணும்? ஏன் பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கணும்? இந்த பண்ப நாம ஏன் ஹைலைட் பண்ணி சொல்றோம்? அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் வேணா வேற ரூபத்துல இருக்கலாமே தவிர, ஆல்மோஸ்ட் இது எல்லாத்துக்குமே அனுபவம் வாய்ந்த பெரியோர்கள் கிட்ட சொல்யூஷன் உண்டுங்க. அவங்க வாழ்க்கையில பார்த்தது தான் நம்ம இப்ப வேற ஒரு ரூபத்துல பார்த்துட்டு இருக்கோம். அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையுமே நம்மளோட வாழ்க்கையோட, அவங்களோட அனுபவத்தோட சுருக்கம் தான். இப்படி நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்கும்போது, நமக்கு பல பிரச்சனைகள எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது தெரிய வரும். ஆனா, இப்ப இருக்க ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, பெரியவர்கள்ட்ட ஒரு பெரிய லாங் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. ஒரு பெரிய கேப் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாங்க. பெரியவர்களோட அறிவுன்றது ஒரு பெரிய பொக்கிஷம். அத மதிக்கிறது நம்மளோட கடமைங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு பொறுமையும் இல்ல, டைமும் இல்ல. நம்ம உடனே சொல்லிக்கிறோம், அவங்க கிராண்ட்மாக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த மாரி தான் ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. முதுமை அப்படின்னு ஒருத்தவங்கள நம்ம சொல்றோம்னா, பெரியவர்கள்னு சொல்றோம்னா, அவங்க அறிவோட செல்வம் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா, இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட போயிட்டு நீங்க அத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா அந்த சொல்யூஷனு கிடைக்கும். நம்ம மனநல பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஆனா, அந்த பாதிப்பு பார்த்தீங்கன்னா, 5 நாளுக்கோ, 10 நாளுக்கோ, இல்ல 2 நாளுக்கு இருந்தா கூட சரிங்க. நம்மள பெரிய அளவு பாதிப்ப உண்டு பண்ணிட்டு போயிடும். ஆனா, பெரியவர்கள மதிக்க நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம பெரியவங்கள்ட்ட அப்ரோச் பண்ண முடியும். அவங்களோட அனுபவத்து மூலியமா நம்மளோட பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வழிமுறை நமக்கு கிடைக்கும். பெரியவர்கள் ஏன் மதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கிறத விட, நம்ம அத ரெஸ்பெக்ட்டா செய்யும்போது, குழந்தைகளும் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. பெரியவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு முதல்ல பெற்றோர்கள நம்ம பெரியவர்கள் லிஸ்ட்ல வச்சு பார்த்தோம்னா, அவங்க நமக்கு வாழ்வு கொடுத்தவர்கள்ங்க. நம்மள வளர்த்தவங்க. தப்பு ஏதாவது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அது சரி செஞ்சு நம்ம கரெக்டான நேரத்தில நம்மள ரெகுலேட் பண்ணவங்க. அவங்க அனுபவத்தால நமக்கு பாதுகாப்பு உணர்வு குடுத்தவங்க. ஸோ இந்த ஒரு விஷயமே நம்ம அவங்கள மதிக்கணும் அப்படின்னு குடுக்கக்கூடிய விஷயம். சொசைட்டில ஒரு வேல்யூபிளான ஒரு இடத்துல நம்ம இப்ப நிக்கிறோம் அப்படின்னா, அவங்க செஞ்ச விதம், அவங்க நம்மள வளர்த்த விதம், அவங்க நம்மள தவறுகளை சுட்டிக்காட்டிய விதம், அவங்களோட தியாகத்தோட இடம், இதெல்லாம் தான் நம்ம இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். அப்படின்றத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணுங்க. மதிப்பு எப்படி காட்டலாம்? பேரண்ட்ஸ் கிட்ட "அலுவமா எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்கறத விட, வேற எந்த ரூபத்துல அம்மா கிட்டயோ, இல்ல தாத்தா பாட்டி கிட்டயோ நம்ம அவங்க மேல வச்சிருக்க மதிப்பை எப்படி காட்டலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசும்போது மரியாதையா பேசணுங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பேச விட்டு நம்ம அதிகமா கேட்கணும். நம்ம பேசக்கூடாது, கேட்கணும்.
உதவி ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த உதவிய இம்மீடியட்டா செய்யணும். நேரம் ஒதுக்கி அவங்க கிட்ட பேசணுங்க. பெரியவர்கள் மெதுவாக பேசினாலும், பேசின விதத்தையே ரிப்பீட் பண்ணி பேசினாலும் பரவால்ல, நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க இந்த விஷயத்தன்னு ரிப்பீட் பண்ணாம, அவங்க என்ன சொன்னாங்களோ அத ரிப்பீட்டே பண்ணா கூட, நே ரொம்ப மெதுவா, பொறுமையா அவங்க சொல்றத கேட்கணும். அவங்க சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி நம்மள்ட்ட சொன்னோம்னா, அத உடனே கோவமா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம, அமைதியா அத கேட்டுக்கணும். ஏன்னா, சில நேரத்துல அவர்களோட எண்ணம் பழமையா இருந்திருக்கலாம். ஆனா, அவங்களோட அக்கறை, அவங்க சொல்லக்கூடிய விதம், இது எல்லாமே நமக்கு உபயோகமானது மட்டும் தான். அதனால, அத நம்ம ஹைலைட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி அவங்க கிட்ட லிசன் பண்ணணும். இப்படி நீங்க பெரியவர்கள மதிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட குழந்தைகளும் அதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்ப குழந்தைகள் பெரியவர்கள மதிக்க கத்துக்கிறாங்களோ, அப்படி மரியாதை தெரிந்த குழந்தைகள் மட்டும் தாங்க சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். மரியாதை கண்டிப்பா குடுத்தா தான் மரியாதை கிடைக்கும். அன்ப குடுத்தா தான் அன்பு கிடைக்கும். அப்படின்ற ஒரு உண்மைய குழந்தைகள் புரிஞ்சுக்கணும். இன்னைய இன்னைய இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா ஒரு அட்வைஸ் ஆவோ, ஒரு மொபைல் குடுத்துட்டு, இந்தா இந்த மாரிலாம் பண்ணு, அவங்களுக்கு பேசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபோர்ஸ் பண்ணாலும்லாம் எதுவும் நடக்காது. குழந்தைகள் தானாவே புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். நெறைய அவங்களுக்கு சுத்தி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது, பெரியவங்கள்ட்டருந்து அவங்க தூரத்த அதிகமாக்கிக்கிறாங்க. ஆனா, அந்த தூரத்த குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாருக்குன்னா, பேரண்ட்ஸுக்கு தாங்க. ஒரு நாள் நாம அதே மாதிரி பெரியவங்களாகி தனிச்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளும் அதே மரியாதைய குழந்தைகள்ட்டருந்து எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். அப்படி எதிர்பார்க்கும்போது, அந்த குழந்தைகள் நம்மள்ட்ட தராத போது, அதோட முக்கியமான ரீசன் நம்மள தாங்க இருக்கும். பெரியவர்களை மதிக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல பண்பு மட்டும் இல்லைங்க, நம்மளோட பண்பாட்டோட அடையாளம். எப்ப பெரியவர்களோட ஆசீர்வாதம் ஒரு குழந்தைக்கு இருக்கோ, அப்பயே அந்த வீட்ல அமைதி இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும், வெற்றியும் இருக்கும். மரியாதை அப்படின்றது ஒரு பழக்கம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு மனிதத்துவம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாபிக்கோட நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.